Welcome biology students, viewers and respectable people to my channel. Right students and viewers, we are in 12th biogeology unit 2 4th lesson. Okay, in geology 4th lesson is the 4th lesson name is principles of inheritance and variation. So in Tamil, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் வேறுபாடுகள். So in this lesson, today's section, I would like to decide to teach about multiple allele, ABO blood group. Come to the introductory part. Here, genetics is a branch of biology. Genetics என்பது மரபியலின் ஒரு பிரிவு. Okay, so study of gene called genetics. ஜீன்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் ஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி படிக்கிற அந்த அறிவியலோட பேர் ஜெனட்டிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஜெனட்டிக்ஸ் இஸ் த மரபியல் என்பது பிரான்ச் ஆஃப் பயாலஜி, உயிரியலின் ஒரு பிரிவு. தேட் டீல்ஸ் வித், இது எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்ரி அண்ட் வேரியேஷன். ஓகே, யூ கேன் ஏபிள் டு ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்ரி அண்ட் வேரியேஷன். ஸோ ஹெரிடிட்ரி அப்படின்னா மரபு வழி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே, grandpa to mother. Here, heredity and variation. So genetics deals with the study of heredity and variation. Heredity means transfer of character from parent to offspring, isn't it? ஸோ பெற்றோர்களிடமிருந்து குழந்தைக்கு ஒரு பண்பு கடத்தப்படுவது ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தென் ஃபாலோட் பை அனதர் ஒன் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன், வேரியேஷன். வேரியேஷன் அப்படின்னா மாறுபாடுகள். ஸோ பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் ஒன்று, கேரக்டர் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதில்லை, கூட சில மாறுபாடுகளும் சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஜெனட்டிக்ஸ் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். ஸோ மரபியல் என்பது மரபு வழியையும் மாறுபாடுகளையும் பற்றி விளக்குகிறது. ஸோ இட் டெஸ்கிரிப்ஸ், இது எதை பற்றி விளக்குதுன்னா, ஹவு கேரஸ்டிக் அண்ட் ஃபியூச்சர்ஸ், பண்புகளும் குணநலங்களும் பாசஸ் ஃப்ரம் பேரண்ட் டு தேர் ஆஃப்ஸ்ப்ரிங். சரிங்களா? ஸோ பெற்றோர்களிலிருந்து, சரிங்களா, பேரண்ட்ஸ்னால் பெற்றோர்கள் வந்து அந்த இளம் சந்ததிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு கேரக்டர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பாசஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு தேர் ஆஃப்ஸ்ப்ரிங் இன் ஈச் சக்சீவ் ஜென்ரேஷன். ஸோ ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறைகள், சக்சஷன் அடுத்தடுத்த தலைமுறைகள். ஸோ அடுத்தடுத்த தலைமுறையில் அந்த கேரக்டர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு அப்படிங்கிறது அதனுடைய கான்செப்ட்டு. ஸோ த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் நோன் as தி ஜீன். சரிங்களா? ஸோ இந்த ஹெரிடிட்டி இந்த என்ன சொல்லுது, மரபு கடத்தலின் அழகு ஜீன்களாகும். மரபு கடத்தல், சரிங்களா, மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் நோன் as ஜீன். சரிங்களா? மரபு கடத்தலின் அடிப்படை அழகு ஜீன். ஜீன் இஸ் தி இன்ஹெரிட்டட் ஃபேக்டர் that determine the biological character of an organism. சரிங்களா? ஜீன் இஸ் an inherited character. அதாவது இது உயிரிகளின் தனித்தன்மையை நிர்ணயிக்கும் மரபியல் காரணியாகும். சரிங்களா? இன்ஹெரிட்டட் ஃபேக்டர், இது ஒரு மரபியல் காரணி. ஏன்னா இந்த மரபியல் காரணி ஆகிய ஜீன் தான், இந்த ஜீன் இஸ் த இன்ஹெரிட்டட் கேரக்டர், இது ஒரு மரபியல் காரணி. தேட் டிட்டர்மைன், இது எதை தீர்மானிக்குது, பயாலஜிக்கல் கேரக்டர் ஆஃப் an organism, ஒரு உயிரினத்தினுடைய பண்புகளை தீர்மானிக்கிறது. ஓகே, ஸோ a variation is the degree, where's a degree by which the progeny differ from their parents. சரிங்களா? அதாவது சந்ததிகளுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் இடையான வேறுபாட்டு தன்மையின் அளவே. வேரியேஷன் இஸ் தி டிகிரி, சரிங்களா, மாறுபாடு என்பது டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஓகே, அதாவது அந்த வேறுபாட்டு தன்மை, பேரண்ட்ஸுக்கும் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கும் இடையில எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வேறுபாட்டை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, சந்ததிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையான வேறுபாட்டு தன்மையின் அளவே மாறுபாடு. அப்போ மாறுபாடு என்பது, வேரியேஷன் என்பது டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸுக்கும் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கும் இடையில எவ்வளோ வேறுபாடுகள், வேரியேஷன், டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த அளவை தான் என்ன சொல்லுவோம், வேரியேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டரில் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட், ஸோ இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் மல்டிபிள் அல்லீல், பல்கூட்டு அல்லீல்கள் வித் ரெஃபரன்ஸ் டு தி ஹியூமன் குரூப். சரிங்களா? ஸோ அந்த மல்டிபிள் அல்லீல், இந்த பல்கூட்டு அல்லீலில் ஹியூமன் பிளட் குரூப், மனித ரத்த தொகுப்புகளை பற்றி சொல்கிறோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன், அது கூட இல்லாமல்
பால் நிர்ணயம், மனிதர்களில் பால் நிலையம், இன்செக்ட் பூச்சிகள், பேர்ட்ஸ் பறவைகள், செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரேட் சரிங்களா, பால் சார்ந்த கேரக்டர் என்னென்ன அடுத்த தலைமுறை கடத்தப்படுது, அண்ட் ஜெனடிக் டிஸார்டர் மரபியல் குறைபாடுகள் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ கம் டு த இன்ட்ரடக்ட் பார்ட். மல்டிபிள் அல்லீல். ஸோ இன் மல்டிபிள் அல்லீல் தமிழ் பல்கூட்டு அல்லீல்கள். ஸோ பல்கூட்டு அல்லீல்கள் ஆர் மல்டிபிள் அல்லீல் இஸ் நத்திங் பட் few genes or 3 or 4 genes, okay, 3 or 4 genes, 3 and above genes organized to control single character சரிங்களா, 2, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ட்ரேட்டை, ஒரு சின்ன கேரக்டரை, ஒரு பர்டிகுலர் பண்பை கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஜீன் இஸ் கால்ட் மல்டிபிள் அல்லீல்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது நார்மல் வேயில் பார்த்தீங்கன்னா 2 ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் மல்டிபிள் அல்லீல்னா பல அல்லீல்கள் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். இங்கே பாருங்கள். ஸோ ஜெனட்டிக் வே த மல்டிபிள் அல்லீல் த ஜெனட்டிக் செக்ரிகேஷன் இன் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சரிங்களா, அதாவது மெண்டலிய மரபு கடத்தலின்படி ஜெனட்டிக் செக்ரிகேஷன் இன் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் ரிவீல்ஸ் தட் சரிங்களா, மெண்டலிய மரபு கடத்தலின்படி ஜீன்ஸ் ஹேவ் 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் சரிங்களா, அதாவது 2 மாற்று வடிவங்களை கொண்டுள்ளன. ஜீன்கள் என்ன வச்சுக்குதுங்க, 2 மாற்று வடிவங்களை கொண்டுள்ளன. ஸோ ஜெனட்டிக் செக்ரிகேஷன் சரிங்களா, மரபியலின் மரபு கடத்தல் அப்படி மெண்டலினுடைய மரபு கடத்தல், ஜெனட்டிக் செக்ரிகேஷனை மரபு கடத்தலின் விதிப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் ஜீன்ஸ் ஹேவ் 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ், எல்லா ஜீன்களுமே 2 மாற்று வடிவங்களை கொண்டுள்ளன. ஆல்டர்னேட்டிவ்னா மாற்று வடிவங்களை கொண்டுள்ளன. ஓகே, ஸோ டாமினன்ட் அண்ட் ரிசசிவ். ஓகே, வாட் ஆர் தட்? டாமினன்ட் அண்ட் ரிசசிவ். டாமினன்ட் மீன்ஸ் ஓங்கு பண்பு, ரிசசிவ் மீன்ஸ் ஒடுங்கு பண்பு. டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் அல்லீல்ஸ், ஜீன்கள் என்னோட மாற்று வடி வந்த அல்லீல் சரிங்களா. டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் போத் ஆர் கம்பைன்ட் டு control the single character. Okay, for example, you know tall versus dwarf. Tall is a dominant character. Tall means already you know Pisum sativum plant, isn't it? Pisum sativum pea plant. அதாவது நம்ம இது பார்த்துருப்போம், பட்டாணி செடி பார்த்துருப்போம். பட்டாணி செடியில் மெண்டல் வந்து அன்றைய காலகட்டத்தில் பட்டாணி செடியினுடைய அந்த 2 பட்டாணி செடி சூஸ் பண்ணார். ஒன்று வந்து ஹைட்டாக இருந்துச்சு, ஒன்று வந்து டார்ஃபாக இருந்துச்சு, குட்டையாக இருந்துச்சு. ஹைட்டாக இருக்கிறது வந்து டால்னு சொல்லுவோம், உயரமாக இருக்கிறத டால்னு சொல்லுவோம், குட்டையாக இருக்கிற டார்ஃப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 சூஸ் பண்ணார் சரிங்களா. அதில் அந்த டால் என்ன சொல்லுவோம், டாமினன்ட்னு சொல்லுவோம். உயரமாக இருக்கிறது டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிசசிவ் என்ன சொல்லுவோம், டாமினன்ட்னா ஓங்கு பண்பு, டார்ஃபுங்கிறது ரெசசிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த ஃபார்மர் இஸ் தி நார்மல் அல்லீல் ஆர் வைல்ட் அல்லீல் அண்ட் த லேட்டர் தி மியூட்டன்ட் அல்லீல். அதாவது டாமினன்ட் டால் இருக்கு இல்லைங்களா, டால் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் எல்லாமே நார்மல் அல்லீல், ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஜீன்கள், அதாவது அல்லீல்கள். அல்லது வைல்ட் அல்லீல், எங்கேயுமே பரவி காணப்படக்கூடிய எல்லா இடத்துலையும் பாப்புலர் இருக்கக்கூடிய அல்லீல். அட் சேம் டைம் லேட்டர் மியூட்டன்ட் அல்லீல், அந்த இது இருக்கு இல்லைங்களா, ரிசசிவ் குட்டையாக இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டையாக இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜீன்களில் மியூட்டன்ட் அல்லீல் சரிங்களா. ஸோ அதாவது திடீர் மாற்றம் அடைந்த பாதிப்படைந்த அல்லீல் சொல்லுவோம். ஓகே, அப்போ டாமினன்ட் அல்லீலுங்கிறது நார்மல் அல்லீல் ஆர் வைல்ட் அல்லீல். ஸோ இன்கேஸ் மியூட்டன்ட் அல்லீலுங்கிறது வந்து ரிசசிவ் ஜீன். ஒரு பிளான்ட் குட்டையாக இருக்குதுன்னா அதுக்கு ஜீன் தான் காரணம். அந்த ஜீன் ரிசசிவ் ஜீனாக இருந்ததுனால தான் குட்டையான பிளான்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ a gene can mutate several times producing several alternative forms. இப்போ ஒரு ஜீன் வந்து மியூட்டேட் செவரல் டைம், ஒரு ஜீனில் பல தடவைகள் நிறையா டைம் என்ன நடக்குன்னா மியூட்டேஷன், திடீர் மாற்றம் நடக்கும். ஸோ அப்படி திடீர் மாற்றம் ஒரு ஜீனில் அப்படி ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஜீன் ப்ரொடியூஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் சரிங்களா. ஸோ வெவ்வேறு விதமான புதிய வகையான அல்லீல்களை ஜீன்களை உற்பத்தி செய்யும் சரிங்களா. ஒரு ஜீனில் கண்டினியூஸாக ஓகே செவரல் டைம் வந்து செவரல் டைம் அது மியூட்டேஷன் நடக்குது. ஒரு ஜீனில் செவரல் டைம், ஒரு ஜீனில் நிறையா டைம் அது மியூட்டேஷன் நடக்குது. மியூட்டேஷனாக திடீர் மாற்றம் நடக்குது. கடைசியில் அந்த ஜீன் என்ன ஆயிருன்னா இட் ஃபார்ம் ஏ ஆல்டர்னேட்டிவ் செவரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் சரிங்களா. வெவ்வேறு வகையான மாற்றம் அடைந்து வெவ்வேறு வகையான குணநலங்கள் கொண்டு ஜீன்களை உற்பத்தி செய்யும். ஓகே, when 3 or more alleles of a gene சரிங்களா,
when 3 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன்களுடைய அல்லீல்ஸ்கள் when 3 or more alleles of a gene that control particular trait ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை ஜீனில் இருக்கக்கூடிய 2-3 அல்லீல்கள் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் ஜீனில் இருக்கக்கூடிய 3 அல்லது 4 அல்லது 3 அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் கண்ட்ரோல் பர்டிகுலர் கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா சரிங்களா குறிப்பிட்ட கேரக்டருக்குரிய அந்த குணநல பண்புகளை ட்ரீட்னா பண்புகளை கட்டுப்படுத்துச்சுன்னா ஓகே அது வந்து நம்ம மல்டிபிள் அல்லீல் இந்த மல்டிபிள் அல்லீல் எங்கே இருக்குன்னா கண்ட்ரோல் பர்டிகுலர் ட்ரேட் ஆக்குப்பை த சேம் லோக்கஸ் அண்ட் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆஃப் அன் ஆர்கானிசம் சரிங்களா ஸோ ஒரு ஆர்கானிஸில் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஒரு ஆர்கானிஸில் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் ஒத்த குரோமோசோமில் அதாவது ஹோமோலாகஸ்னால் ஒரே மாறக்கூடிய குரோமோசோம்கள் ஒரே மாறக்கூடிய குரோமோசோமுடைய ஒரு குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் ஹோமோலாகஸ்னால் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்ட ஓகே ஹோமோலாகஸ் குரோமோசோமில் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய சேம் லோக்கஸ் ஒரு ஹோமோலாகஸ் ஒரு குரோமோசோம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பர்டிகுலர் ட்ரேட் ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துவதற்கு 3 அல்லது 4 அல்லீல்கள் இருக்கும் இதைத்தான் என்ன சொல்லுவோம் மல்டிபிள் அல்லீல்னு சொல்லுவோம் அதை வந்து ரிவர்ஸப்படுத்துகிற என் 3 ஆர் மோர் அல்லீல்ஸ் ஆஃப் ஏ ஜீன் ஓகே ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் கண்ட்ரோலிய பர்டிகுலர் ட்ரேட் ஓகே ஸோ இந்த மல்டிபிள் அல்லீல் எங்கே இருக்குன்னு 3 ஆர் மோர் அல்லீல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபை தி சேம் லோக்கஸ் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஒத்த அமைப்பான குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் அந்த ஜீன்களில் இருக்கக்கூடிய அல்லீல் தான் ஸோ ஒரு ட்ரேட்டை கண்ட்ரோல் பண்ணும் ஓகே அதாவது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீன்கள் ஸோ தே ஆர் கால் மல்டிபிள் அல்லீல் இது என்ன சொல்லுவாள் பல்கூட்டு அல்லீல்ங்கிற சரிங்களா மெனி அல்லீல் கண்ட்ரோல் சிங்கிள் கேரக்டர் மெனி மல்டிபிள் அல்லீலிசம் பல்கூட்டு அல்லீல் என்கிறோம் ஸோ இதிலிருந்து அடுத்த தலைமுறை கடத்தப்படக்கூடிய அந்த பண்புகளை மல்டிபிள் அல்லீலிசம்னு சொல்லுவோம் திஸ் இஸ் கால்ட் மல்டிபிள் அல்லீலிசம் ஓகே பல்கூட்டு மரபு கடத்தல்கள் அப்படின்னு சொல்லுவோம் பல்கூட்டு மரபு இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வாட் இஸ் மல்டிபிள் அல்லீல் கேட்போம் யூ கேன் this is actually 3 mark okay this is 3 mark question multiple allele okay so multiple committed so next the best example to multiple allele is actually ABO blood group come to the ABO blood groups human blood groups மனித இரத்த தொகுதி multiple allelism occur in humans மனிதனில் இந்த பல்கூட்டு அல்லீல்களுடைய செயல்பாடு இருக்குது ஓகே ஸோ மல்டிபிள் அல்லீலிசம் சரிங்களா இந்த மல்டிபிள் ஜீன்னால் ஒரு கேரக்டர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படக்கூடிய அந்த மல்டிபிள் அல்லீலிசம் ஹியூமன் பீயிங்லையும் இருக்குது ஓகே ஸோ மல்டிபிள் அல்லீலிசம் அக்கர் இன் ஹியூமன்ஸ் பர்டிகுலர்லி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் குரூப்ஸ் சரிங்களா ஸோ பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பண்பு கடத்தப்படுதல் அந்த பண்பு எது ஏபிஓ பிளட் குரூப்ஸ் சரிங்களா இந்த ரத்த தொகுதிகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுது இல்லையா ஸோ இதில் மல்டிபிள் அல்லீலிசம் வந்து பங்காற்றுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பிளட் குரூப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹியூமன் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை லேர்னிங் அபவுட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி சரிங்களா ஸோ இந்த பிளட் குரூப் ரத்த தொகுதி மரபு கடத்தல் அடுத்த தலைமுறை கடத்தப்படுது இல்லையா மரபு கடத்தல் பிளட் குரூப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹியூமன் மனிதனில் ரத்த தொகுதி கடத்தப்படுதல் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை எப்படி கண்டறியலாம் பை லேர்னிங் அபவுட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஸோ அந்த பிளட் குரூப்பில் கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடி சரிங்களா ஸோ ஆன்டிஜன் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் பிளட் ஆர்பிசி ஆன்டிபாடி ஃபவுண்ட் இன் சரிங்களா அலோன் ஆன்டிபாடி செப்பரேட்லி ஃபவுண்ட் இன் பிளட் சீரம் ரத்தத்தினுடைய சீர திரவத்தில் ஆன்டிபாடி இருக்கும் எதிர்பொருள் சமையல் சொல்லுவோம் எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆர்பிசி அந்த அதே பிளட் குரூப்புடைய ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசிக்கு மேலே ஆன்டிஜன் இருக்கும் அதை வந்து ஆன்டிஜன் சொல்லுவோம் எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பிளட் குரூப்னு கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் த காம்போசிஷன் ஆஃப் பிளட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் குரூப்ஸ் ஏபிஓ ஒரு 3 வகையான பிளட் குரூப் ஏபிஓ த பிளட் ஆன்டிஜன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் வேர் டிஸ்கஸ்டு ஓகே ஸோ வெவ்வேறு வகையான பிளட் குரூப்ஸு அதில் இருக்கிற ஆன்டிஜன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒலண்டின் சாப்டர் 7 ஆஃப் கிளாஸ் 11th சரிங்களா ஸோ 11th கிளாஸில் சாப்டர் 11th இது பார்த்துருக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் 4.2.1 பிளட் குரூப்ஸ் ரத்த தொகுதிகள் ஏபிஓ ரத்த வகைகள் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ மல்டிபிள் அல்லீல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப் சரிங்களா பல்கூட்டு
பல்கூட்டு அல்லீல்களான ஏபிஓ இரத்த வகைகளின் மரபு கடத்தல். சரிங்களா, பல்கூட்டு அல்லீல்களான ஏபிஓ இரத்த குரூப்பு ஏபிஓ இரத்த வகை கடத்தப்படுதல். எப்படி கடத்தப்படுதுன்னு பாருங்கள். ஏபிஓ பிளட் குரூப். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின், மல்டிபிள் அல்லீல் 3 மார்க்கு. நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட், blood differs chemically from person to person. சரிங்களா, ரத்தமானது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். அதில் சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கலை வச்சு என்ன பண்ணலாம், அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால பிளட் குரூப் என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ பிளட் குரூப் டிஃபர் கெமிக்கலி. சரிங்களா, வேதிப்பொருட்களின் அடிப்படையில் ரத்த தொகுதியானது ரத்த குரூப்பானது பர்சன் டு பர்சன் வேரி ஆகுங்கிறாங்க. ஸோ வென் டூ டிஃப்ரெண்ட் இன்கம்பேட்டபிலிட்டி ஆஃப் பிளட் டைப்ஸ் ஆர் மிக்ஸ்டு. இல்லை, வென் டூ டிஃப்ரெண்ட் இரண்டு வகையான இன்கம்பேட்டபிள் பொருத்தமில்லாத, சரிங்களா, எவ்வகையிலும் ஒத்து வராத, இன்கம்பேட்டபிளும் ஒத்து வராத பொருத்தமில்லாத ரத்த தொகுதிகளை நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஏ பிளட் குரூப் பெர்சனை வந்து பி பிளட் குரூப்போட கலக்கிறோம். இந்த ஏபி வந்து ரெண்டு இன்கம்பேட்டபிள் பொருத்தமில்லாத ஒவ்வாத ரத்த தொகுதிகள், அதை கலந்தீங்கன்னா தி ஆர் மிக்ஸ்டு. ஸோ ஃபைனலி அக்ளூட்டினேஷன் ஆஃப் எரித்ரோசைட். சரிங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல், எரித்ரோசைட்னா ஆர்பி செல்ஸ் எல்லாம் கிளாட் ஆயிடும், உறைந்து விடும். ஆர்பி செல் உறைஞ்சிடும். ஸோ இது பேர் அக்ளூட்டினேஷன் சொல்லுவோம். கிளம்பிங் டுகெதர், ஒன்றுக்கொன்று உறைந்து விடுகிறது அல்லது ஒட்டி கொள்கிறது. ஏன்னா எரித்ரோசைட் ஒட்டாது, அப்படியே செப்பரேட்டாக தனியாக வந்து பிளட்டில் சுற்றிட்டு இருக்கும் ஆர்பிசி. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் கலந்தோம்னா ஆர்பிசியில் ஒன்று சேர்ந்து கெட்டி உறைஞ்சிடும். அக்ளூட்டினேஷன், உறைந்து விடுதல், கட்டியாக்குதல், உறைந்து போதல்னு சொல்லுவோம். ஓகே, அக்ளூட்டினேஷன். ஸோ இந்த மாதிரி நடக்குறாங்க. அதனால் வந்து பிளட் குரூப் ஏ பிளட் குரூப் வரனா ஏக்கு தான் கொடுக்கணும், பி பிளட் குரூப் வரனா பி தான் கொடுக்கணும். ஏ குரூப்கார் பிக்கும் பி குரூப்கார் ஏக்கும் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான பிளட் கிளாட் நடந்து அவங்க இறந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்கிறாங்க. ஓகே, த பேசஸ் ஆஃப் தஸ் கெமிக்கல்ஸ். சரிங்களா, இந்த கெமிக்கலோட அடிப்படையில் the basis of chemicals difference is due to presence of antigens on the membranes of the RBC and epithelial cells. சரிங்களா. ஸோ in this chemical difference, இந்த மாதிரியான அந்த வேதி வேறுபாடு சொன்னோம் இல்லைங்களா, கெமிக்கல் டிஃப்ரென்ஸ். இந்த வேதி டிஃப்ரென்ஸ் யார் தீர்மானம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு யார் இருக்கிறதுனால, எந்த பொருள் வந்து பிளட்டில், எந்த கெமிக்கல் பொருள் பிளட்டில் இருக்கிறதுனால. ஸோ திஸ் பிளட் ஆக்சுவலி டிஃபர். ஸோ இந்த பிளட் குரூப் எப்படி வேரி ஆகுது, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன், சர்ஃபேஸ் ஆன்டிஜன், மேற்புற ஆன்டிஜன்கள், எதிர்த்தூண்டிகள், எதிர்பொருள் தூண்டிகள், ஆன்டிஜன் எதிர்பொருள் தூண்டிகள், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் ஆன் த மெம்பரேன் ஆஃப் ஆர்பிசி அண்ட் எபித்தீலியல் செல்ஸ். ஆர்பிசி அண்ட் எபித்தீலியல் செல்ஸ் ரெண்டுலேயுமே ஆர்பிசிக்கு மேலேயும் ஒரு பர்டிகுலர் கெமிக்கலான ஆன்டிஜன் இருக்கும், எபித்தீலியல் செல்ஸ்லேயுமே மேலே பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் இருக்குது. ஸோ திஸ் ஆன்டிஜன் ஹெல்ப் டு யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தி பிளட் குரூப். இதை பயன்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த பிளட் குரூப் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இந்த பிக்சரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். First of all, listen. You can see the A group. See the A group, isn't it? This is A group. A group contain RBC. ஸோ மேலே அவுட்ரு பாருங்கள், ஆர்பிசிக்கு மேலே ஆன்டிஜன் இருக்கா, ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் இருக்குது. இப்போ ஏ குரூப்னா ஆர்பிசி, இன் ஆர்பிசி அவுட்டர் லேயர் கண்டைன் ஏ ஆன்டிஜன். ஸோ திஸ் இஸ் ஆர்பிசி. ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிளட் சீரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி, ஏன்னா 2 இருக்கும். ஏ பிளட் குரூப் யாரெல்லாம் ஏ பிளட் குரூப்பாக இருக்கிறாங்கன்னா பிளட் குரூப்பை 4ஆக பிரிக்கலாம். ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப். இப்போது ஏ பிளட் குரூப்னால் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஸோ அவங்களுடைய இந்த ஆர்பிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்பிசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்குது. ஏ பிளட் குரூப்னா ஏ ஆன்டிஜன், இதெல்லாம் ஆன்டிஜன், இந்த கோடு எல்லாமே ஆன்டிஜன், ஏ ஆன்டிஜன் இருக்கும். அதே அவங்களுடைய பிளட் ஏ குரூப் பிளட் குரூப் ரத்தத்தில் பிளட் சீரத்தில் ரத்த சீரத்தில் என்ன இருக்கும்னா பி ஆன்டிபாடி,
சரிங்களா. பி ஆன்டிபாடி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, இது வந்து பி ஆன்டிபாடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் அப்படின்னா, இப்போ பி பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. இப்போ பி பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பி பிளட் குரூப்னா பி ஆன்டிஜன் இருக்கும். பி ஆன்டிஜன், இது நார்மலி ஆர்பிசி. இவங்க பிளட் குரூப்பில் ஆன்டிபாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பொருள் பிளட் சீரம் ஆன்டிபாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிபாடி. பி குரூப்பில் ஏ ஆன்டிபாடிஸ். இப்போ ஏபி பிளட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஏபி ஆன்டிஜன் ரெண்டுமே இருக்குது. ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் பிளட் சீரத்தில் பார்த்தீங்கன்னா நோ ஆன்டிபாடி. அவங்களுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி இருக்காது. அதே மாதிரி ஓ குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இருக்கும், மேலே எந்த ஆன்டிஜனும் இருக்காது. ஆனால் சேம் டைம் இஃப் டேக் பிளட் சீரத்தில், அவங்களுடைய ரத்த சீரத்தில் பார்த்தீங்கன்னா பிளட் சீரத்தில் ஆன்டிபாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே இருக்கும். ஏபி ஆன்டிபாடி ரெண்டு இருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நடத்த போகிறது இது கிளியராக தெரியணும். ஏ குரூப்னா ஏ ஆன்டிஜன் இருக்குது, பி குரூப்னா பி ஆன்டிஜன், இது சர்ஃபேஸ் ஆன்டிஜன். சரிங்களா, ஏபி குரூப்னா ஏபி ஆன்டிஜன் இருக்குது, ஓ குரூப்பில் ஆன்டிஜன் இருக்காது. அதே சமயத்தில் ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஏ குரூப்னா பி ஆன்டிபாடி, பி குரூப்னா ஏ ஆன்டிபாடி, ஏபினா நோ ஆன்டிபாடி, ஓ குரூப்னா ஏபி ஆன்டிபாடி. ஓகே, கம் டு த டீப் ஏரியா. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்களா எப்படின்ட்டு? பிக்சரை பாருங்கள் தெளிவாக. பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாலேஜும் கிடைக்கும். ஓகே, understood? So already you know, so the base of this chemical difference due to presence of antigens, surface antigen and the membrane of the RBC and epithelial cells. Okay, and RBC, so and the presence of this chemicals differences due to the presence of antigen and surface antigens on the membrane of the RBC and epithelial cells. சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஆர்பிசி epithelial cells இந்த ரெண்டு செல்லுக்கு மேலே ஸோ சர்ஃபேஸ் ஆன்டிஜன், சில ஆன்டிஜன்ஸ் கெமிக்கலால் ஆக்கப்பட்ட சில ஆன்டிஜன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பார் கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர். சரிங்களா, இவர் சயின்டிஸ்ட்டு கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் டிஸ்கவர்ட் 2 kinds of antigens called A antigen, B antigen on the surface of the RBC of human blood. நான் ஏற்கனவே காட்டினீங்கன்னா பிக்சரில் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அதாவது 2 வகையான பிளட் குரூப் இருக்குதுன்னு பார்த்தோம், 2 ஆன்டிஜன் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். 2 ஆன்டிஜன், ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன். ஸோ போத் ஆன்டிஜன் ஃபவுண்ட் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி செல்லுடைய மேலே. இப்போ ஏ குரூப்னா ஏ ஆன்டிஜன் ஆர்பிசி மேலே இருக்கும், பி குரூப்னா ஆர்பிசிக்கு மேலே பி ஆன்டிஜன் இருக்கும். ஓகே, ஸோ கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் டிஸ்கவர்ட் 2 kinds of antigen, 2 வகையான ஆன்டிஜன்களை, எதிர்பொருள் தூண்டிகளை கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கு பேர் என்ன? ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன். ரெண்டு எங்கே இருக்குது? ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓகே சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி ஆஃப் ஹியூமன் பிளட். மனித ரத்தனுடைய ஆர்பி செல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசிக்கு மேலே மெம்பரேனில் ஒட்டி இருக்குது. ஓகே, ஹியர் based on the presence or absence of these antigens 3 kinds of blood groups. ஓகே, ஸோ இந்த ஆன்டிஜன் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது. சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆர்பிசி மேலே இருக்குல்ல, ஆர்பிசி மேலே இருந்தால் அதுக்கு ஒரு பேர், அதே சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆர்பிசி மேலே இல்லைன்னு அதுக்கு ஒரு பேர். லிசன், ஸோ ஆன் த பேசஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜன் இருத்தல் மற்றும் இல்லாத இருத்தல், அதன் அடிப்படையில் பிளட் குரூப்பை 3ஆக பிரிச்சிருக்கிறோம். ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஓ டைப். ஏ பிளட் குரூப் அப்படின்னா ஏற்கனவே படத்தில் காட்டியிருக்கு. ஏ பிளட் குரூப் மீன்ஸ் ஏ ஆன்டிஜன்ஸ், பி பிளட் குரூப் மீன்ஸ் பி ஆன்டிஜன், ஓ பிளட் குரூப் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஆன்டிஜன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் போட்டுக்கிறோம். ஹியர் த ஓ பிளட் குரூப் அதர்வைஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் டோனார்னு சொல்லும். ஓ பிளட் குரூப் அதர்வைஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் டோனார். சரிங்களா, ஸோ பொது கொடையாளர்னு சொல்லும். ஓகே, ஓ பிளட் குரூப்பை பொது கொடையாளர்னு சொல்லும். யூனிவர்சல் டோனார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது அந்த பிக்சருக்கு நான் காட்டுறேன். ஓ குரூப்புக்கும் கொடுக்கலாம், பி பிளட் குரூப்புக்கும் கொடுக்கலாம், ஸோ ஏபிக்கும் கொடுக்கலாம், ஓக்கும் கொடுக்கலாம். சரி, ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி த பிக்சர். ஏ குரூப் பிளட் குரூப் ஏ பிளட் குரூப்காரரு யாருக்கு பிளட் கொடுக்கலான்னா கிவன் டு ஏ பிளட் குரூப் அண்ட் பி பிளட் குரூப். ஓகேங்களா,
அப்போ ஏ குரூப்புக்காரர் கொடுக்கலாம், ஏபிக்காரர் கொடுக்கலாம். இவங்க யார்கிட்டேருந்து வாங்கலாம்? ஏ பிளட் குரூப் ரிசீவ் பிளட் ஃப்ரம் ஏ பிளட் குரூப் ஓ குரூப். ஏன்னா ஏ கிட்டேருந்து வாங்கலாம், இன்னும் ஓ கிட்டேருந்து வாங்கலாம். அதே மாதிரி பி பிளட் குரூப் பாருங்க. ஸோ பி பிளட் குரூப் பெர்சன் கிவன் தேர் பிளட் டு பி பிளட் குரூப்பார் தன்னுடைய ரத்தத்தை யாருக்கு கொடுக்கலான்னா பி பிளட் குரூப்பும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி யார்கிட்டேருந்து பெறலாம்? பி கிட்டேருந்து பெறலாம், ஓ குரூப்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை பி பிளட் குரூப் ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா சேம் பி பிளட் குரூப்கிட்டேருந்து வாங்கலாம், ஓ குரூப்கிட்டேருந்து வாங்கலாம். ஓ வந்து யூனிவர்சல் டோனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப்பார், ஏபி பிளட் குரூப்பார் யாரெல்லாம் பிளட் கொடுக்கலன்னா ஏபி. சரிங்களா? ஏ பிளட் குரூப்பார் யாருக்கு பிளட்டை டொனேட் பண்ண முடியும், யாரை கொடுக்க முடியும்? ஏபி பிளட் குரூப்பாருக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுக்க முடியும். ஆனால் வாங்கிறது சரிங்களா? ஏபி பிளட்கார் யார்கிட்டேருந்து வாங்கலைன்னா ஏக்கார்கிட்டேருந்து வாங்கலாம். ரத்தம் வாங்கிறது ஏக்கார்கிட்டேருந்து வாங்கலாம், ஏபிக்கார்கிட்டேருந்து வாங்கலாம், ஏபிகிட்டேருந்து வாங்கலாம், ஓக்கிட்டேருந்து வாங்கலாம். சரிங்களா? ஏகிட்டேருந்து வாங்கிக்கலாம், பிகிட்டேருந்து வாங்கிக்கலாம், ஏபிகிட்டேருந்து வாங்கலாம், ஓக்கிட்ட. இந்த 4 பேர்த்தில் யார் கொடுத்தாலும் ஏபிக்கார் வாங்கிக்கலாம். ஆனால் ஏபிக்கார் தான் ரத்தம் பிளட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஏபிக்காருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஓ குரூப் வந்து பார்த்திங்கன்னா கிவன்ட்டு ஏ குரூப்காரருக்கும் கொடுக்கலாம். ஆசைப்பட்டாங்க ஓ குரூப்பார் ஆசைப்பட்டாங்கன்னா ஏ குரூப்காரருக்கும் கொடுக்கலாம், பி குரூப்காரருக்கும் கொடுக்கலாம், ஏபிக்காரருக்கும் கொடுக்கலாம், ஓக்கும் கொடுக்கலாம். அதனால் யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுனால ஓ பிளட் குரூப் அதர்வைஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் டோனர். சரிங்களா? பொது கொடையாக யாருக்கு வேணாலும் தானமாக வழங்கலாம். அதே மாதிரி ஏபி பிளட் குறை யூனிவர்சல் ரிசிபியன்ட்னு சொல்லுவோம். ஏபி பிளட் இருக்காங்களே ஏபிக்காரர் என்ன சொல்லுவார்? யூனிவர்சல் ரிசிபியன்ட். சரிங்களா? யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ரிசிபியன்ட் சரிங்களா? பொது பெறுநர்னு சொல்லுவோம். பொதுவாக யார்கிட்ட வேணாலும் பெற்றுக்கொள்வார்கள். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஏபி லிசன், ஏபி பாருங்கள், ஏ கிட்டேருந்து வாங்கலாம், பி கிட்டேருந்து வாங்கலாம், ஏபி. அதனால் பி பிளட் குரூப் ஏபி வந்து யூனிவர்சல் ரிசிபியன்ட், ஓ வந்து யூனிவர்சல் டோனர். ஓகே, so I understood. So come to the next explanatory part. So here A and B and the type O otherwise called as universal donor were recognized. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. சரிங்களா? ஏபியை வந்து யூனிவர்சல் ரிசிபியன்ட்னு சொல்லுவோம், ஓ வந்து யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். ஸோ the fourth and rarest blood group, that means AB was discovered in 1902. ஸோ அடுத்தது 4வது வகையான ஒரு பிளட் கண்டுபிடிக்கிறாங்க ஏபின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஏபிஓடு தெரிஞ்சு ஏ பிளட் குரூப், பி குரூப், ஓன்னு இருந்துச்சு. ஃபர்தராக கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுனால 4வது ஒரு பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்க. 4th and rarest ரொம்ப அரிதான ரத்த குரூப் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, தட் இஸ் கால் ஏபி. அவங்க வந்து யூனிவர்சல் ரிசிபியன்ட்னு வச்சுருக்கோம், பொது பெறுநர். யார்கிட்ட வேணாலும் பிளட்டை வாங்கிக்கலாம். வாஸ் டிஸ்கவர்டு இன் 1902 பை 2 லேண்ட்ஸ்டேனர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓன்டி ஹேஸ்லி அண்டு ஸ்டெர்லி. இவங்க 2 பேர் சேர்ந்து, ஓன்டி கேஸ்லி ஸ்டெர்லி 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பிளட் குரூப் ஏபிஓ கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இங்கே பாரு, லிசன். ஸோ பெர்ன்ஸ்டீன் இன் 1925 டிஸ்கவர்ட், 1925 இந்த பெர்ன்ஸ்டீன் என்ன பண்ணாருன்னா, பெர்ன்ஸ்டீன் discovered that inheritance of different blood groups in human beings is determined by number of multiple allele series. சரிங்களா? பல்வேறு விதமான பல்கூட்டு அல்லீல்கள் தான் சரிங்களா ஒரு பிளட் குரூப் அடுத்த தலைமுறை கடத்தப்படுது இல்லைங்களா, அதை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு பிளட் குரூப் பாரம்பரியம், பிளட் குரூப்புக்கு சம்மந்தமான அந்த கேரக்டர்ஸ் அடுத்த தலைமுறை கடத்தப்படுது இல்லைங்களா, இதை தீர்மானம் பண்ணக்கூடியது, ஜட்ஜ் பண்ணக்கூடியது, டிட்டர்மைன் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அல்லீல்ங்கிறாங்க. பல்கூட்டு அல்லீல்களே இதை தீர்மானம் பண்ணுகிறாங்க. ஸோ பெர்ன்ஸ்டீன் 1922 டிஸ்கவர்ட் தட் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளட் குரூப், பல்வேறு விதமான ரத்த தொகுதிகள் அடுத்த தலைமுறை கடத்தப்படுத்துறது, ஹியூமனில் கடத்தப்படுவது வந்து பிகின்ஸ் எங்கே தொடங்குதுன்னா டிட்டர்மைன் பை யார் தீர்மானிக்கிறா? நம்பர் ஆஃப் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ பல்வேறு எண்ணிக்கையிலான மல்டிபிள் அல்லீல், பல்வேறு வகையான பல்கூட்டு அல்லீல்களை தீர்மானம் செய்கிறாங்க. ஓகே, த 3 autosomal allele located on the chromosome 9, ஓகே, ஸோ ஆர் கன்சர்ன்டு வித் டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளட் குரூப் இன் எனி பெர்சன். நீ எந்த மனிதர்கள் எடுத்தாலும் சரி, டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளட் குரூப், ரத்த தொகுதியை எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தீர்மானம், ரத்த தொகுதி வந்து தீர்மானம் பண்ணக்கூடியது. ஸோ ஹியூமன் பீங்ஸ் இருக்கக்கூடிய 9th குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, 9th குரோமோசோம் நம்ம பிளட் குரூப், நம்ம பாடியில் பிளட் குரூப்பை உருவாக்கக்கூடியது 9th குரோமோசோம். அந்த குரோமோசோமில் ஒரு 3 ஜீன்கள் தான் ஸோ பிளட் குரூப்பை ஜட்ஜ் பண்ணுது, ரத்த தொகுதியிலே உருவாக்குகிறது அல்லது அடுத்த தலைமுறை கடத்தி கொடுக்குது, இல்லை மரபு பண்பை கடத்துகிறது.
குரோமோசோம் 9ல் ஒரு 3 அல்லீல் இருக்குது, 3 அதுக்கு மேற்பட்டு மல்டிபிள் அல்லீல் இருக்குது. 3 ஆர் மோர் தேன் 3 அல்லீல்ஸ் இன்வால்வ்ட் இன் transfer of or inheritance of character from parents to offspring, particularly the specific character blood group. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த 3 ஆட்டோசோமல்னா உடர் குரோமோசோம்னு சொல்லும், உடர் ஜீன்கள். இந்த 3 ஆட்டோசோமல் அல்லீல் இருக்குது. அது எங்கே இருக்குது? லொக்கேட்டட் அட் தி குரோமோசோம் 9. குரோமோசோம் 9வது குரோமோசோமில் 3 அல்லீல்கள் இருக்குது. அந்த அல்லீல் எதற்கு காரணமாக இருக்குது? கன்சர்ன்ட் வித் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளட் குரூப், இரத்த தொகுதிகளை உருவாக்குவதில், தீர்மானம் செய்வதில் எந்த மனிதனும் இதுதான் முக்கியம். அந்த 3 அல்லீல் தான் பங்காற்றுகிறாங்க. இந்த ஜீன் கண்ட்ரோலிங் பிளட் டைப் ஹேஸ் பீன் லேபிள்ட் as L. அப்போ இந்த ஜீன் கண்ட்ரோலிங் பிளட் டைப், இரத்த தொகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய, சரிங்களா, இரத்த தொகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஜீனை வந்து நம்ம என்ன லேப் பண்ணுவோம்? எந்த ஜீன் வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது, இன்ஹெரிட் பண்ணுது, அந்த ஜீன் என்ன சொல்லுவோம்னா எல்லுன்னு சொல்லுவோம். எல் அப்படிங்கிறது லேண்ட்ஸ்டெயினுடைய ஷார்ட் ஃபார்ம். ஆஃப்டர் த நேம் ஆஃப் த டிஸ்கவர் லேண்ட்ஸ்டெயினர் கண்டுபிடிச்சார் இல்லையா, அதனால் எல்லுன்னு சொல்கிறோம். இன்னொரு ஜீன் கண்ட்ரோல் பண்ண அடுத்து வந்து ஐ, ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐ, ஃப்ரம் ஐசோ அக்ளூட்டினேஷன். சரிங்களா, ரத்தம் உறைதல் அதாவது ஆன்டிபாடி. அந்த ஐங்கிறது ஆன்டிபாடி சுட்டி காட்ட வார்த்தை. எந்த ஆன்டிபாடி ரத்தம் உறைதலுக்கு காரணமாக இருக்குதோ, அல்லது எந்த ஆன்டிபாடி அந்த ஏ பிளட் குரூப்னா அதில் இருக்கிற ஆன்டிபாடி வந்து ஐன்னு சொல்லுவோம். ஐசோ அக்ளூட்டினேஷன் ரத்தம் உறைதலில் பங்கேற்கக்கூடிய ஆன்டிபாடியை ஷார்ட் டேர்ம் ஐசோ அக்ளூட்டினேஷன் சொல்லிக்கிறோம். அப்போ 2 கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, த ஜீன் கண்ட்ரோலிங் பிளட் டைப், இரத்த தொகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீனோட பேர் என்ன? எல்லுன்னு சொல்லுவோம் இந்த ஜீன். அதே மாதிரி அதில் ஐசோ அக்ளூட்டினேஷன் செய்யக்கூடிய அந்த அமைப்பு பேர் ஐன்னு சொல்லுவோம். LRI, ஐனா ஐசோ அக்ளூட்டினேஷன், ஒத்த இரத்த உறைதல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சொல்லுவோம். இந்த ஜீன் ஐ ஜீன் எக்ஸிஸ்டிங் 3 அல்லீலிக் ஃபார்ம். இதில் அந்த ஐசோ அக்ளூட்டினேஷன் ஃபார்மேட்டில் வரக்கூடிய ஜீன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஐ ஜீன் எக்ஸிஸ்ட் என்ன ஃபார்மேட் இருக்குன்னா 3 அல்லீலிக் ஃபார்ம்ஸ். சரிங்களா, அந்த ஐசோ அக்ளூட்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த ஜீன் வந்து 3 அல்லீலிக் ஃபார்மில் இருக்கும். ஓகே, வாட் ஆர் தேட்? IA, லிசன், IA, IB அண்டு IO 3 ஃபார்மேட். அப்போ ஐ ஜீன் என்ன அல்லீலிக், எந்த 3 மாற்று வடிவங்களுக்கு இது? ஐஏன்னு இருக்கலாம், IB. ஐஏனா ஏங்கிறது ஏ பிளட் குரூப், பினா பி பிளட் குரூப், ஓனா ஓ பிளட் குரூப், IA, IB, IO. சரி, இங்கே பாருங்கள். IA ஸ்பெசிஃபைஸ் ஏ ஆன்டிஜன். இந்த ஏனா ஆன்டிஜன், IA அப்படிங்கிறது ஏ ஆன்டிஜனை சுட்டி காட்ட வருது. அதாவது ஏ பிளட் குரூப் அப்படின்னா அவங்களுடைய ஆர்பிசிக்கு மேலே ஏ ஆன்டிஜன் இருக்குது. அப்போ ஐஏன்னு கொடுக்கலாம். IA ஸ்பெசிஃபைஸ் ஏ ஆன்டிஜன். அதே மாதிரி பிஎல்இல் ஐபி அப்படின்னா அது என்னத்தை சொல்லணும்னா டிட்டர்மைன் தி பி ஆன்டிஜன்ஸ். பிஎல்இல் எதை ஜட்ஜ் பண்ணும்? ஐபி அப்படி பி ஆன்டிஜனை சுட்டி காட்டும். அதே மாதிரி ஓ அல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைஸ் நோ ஆன்டிஜன். சரிங்களா, இப்போ ஒரு வேளை ஏ குரூப்புனா அது ஐஏன்னு எழுதலாம், அந்த ஏங்கிறது ஆன்டிஜன். அப்போ அவங்கள ஏ ஆன்டிஜன் இருக்குது. பி பிளட் குரூப்னா, சரிங்களா, பி பிளட் குரூப் அப்படின்னா ஆர்பிசிக்கு மேலே பி ஆன்டிஜன் இருக்குது, அப்போ ஐபின்னு எழுதலாம். ஓ குரூப் அப்படின்ட்டு ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஓ குரூப்னா அந்த பிளட் குரூப்பில், ஓ குரூப்னா அந்த பிளட் குரூப்பினுடைய ஆர்பிசிக்கு மேலே ஆன்டிஜனு இருக்காது, ஏ ஆன்டிஜனு பி ஆன்டிஜனு இருக்காது, அந்த எதிர்பொருள் இருக்காது ஆர்பிசிக்கு மேலே. இங்கே பாருங்கள். ஸோ ஐஓ அல்லில் ஸ்பெசிஃபைஸ், அது என்னத்தை சுட்டிக்கலாம், அந்த ஓங்கிறது எதாவது ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா நோ ஆன்டிஜன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஹூ பொசஸ் திஸ் ஆன்டிஜன்ஸ், இந்த மாதிரி ஆன்டிஜனை யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ இன் தேர் ஃப்ளூயிட்ஸ், அவங்களுடைய ரத்தத்தில் வச்சுருக்காங்களோ, சச் as saliva ஆர் கால்டு secretor. ஸோ இந்த மாதிரி ஆன்டிஜனை சலைவா, அவங்களுடைய சலைவா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, உமிழ்நீரில் வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லுவோம், செக்ரிட்டார்னு சொல்லு. 3 மார் வாட் இஸ் செக்ரிட்டர்? சூரப்பாளர்கள் என்றால் என்ன? ஸோ மேற்கூறினமொழி ஐஏ, ஐபி, ஐஓ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டிஜனை தன்னுடைய சலைவாவில், நம்மளுடைய உமிழ்நீரில் எச்சில் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து செக்ரிட்டார் சொல்லு. 3 மாரில் கேட்பாங்க, செக்ரிட்டார், சுரப்பாளர்கள்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்ல, சுரப்பாளர்களும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட், ஈச் அல்லில் ஐஏ, ஐபி ப்ரொடியூசஸ் ஏ டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். இது தெரியணும். ஒவ்வொரு அல்லிலுமே இப்போ ஐஏ, ஐபி 2 அல்லிலுமே எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா
காமனாக டிரான்ஸ்ஃபரேஸுங்கிற என்ஜைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணு. கடைசியில் ஏஸ்ன்னு முடிஞ்சதுன்னா ஏஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ஜைம் சுட்டி காட்டுற வார்த்தை. ஸோ இட் இண்டிகேட் என்ஜைம்ஸ். ஓகே, ஸோ ஈச் அல்லில் ஐஏ அண்ட் ஐபி போத் ஆர் ஐஏ போத் அல்லில் சரிங்களா. ஐஏங்கிறது ஒரு பிளட் குரூப், ஏ பிளட் குரூப், ஐபிங்கிறது ஒரு பிளட் குரூப். இந்த ரெண்டு பிளட் குரூப்லேயுமே ப்ரொடியூசர்ஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏ அல்லில் ஒரு ஏ பிளட் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஐஏன்னு எழுதணும். இப்போ ஐஏ அல்லில் ஐஏ அல்லில் ப்ரொடியூசர்ஸ் என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். இப்போ என்ன பண்ணோம்னா ஒருத்தருடைய பிளட் குரூப் ஏ பிளட் குரூப்னா அது ஷார்ட்டாக எப்படி எழுதுனா ஐஏ அல்லின்னு எழுதலாம். அவங்க உடம்பு இருக்கிற அந்த ஜீன் வந்து ஐஏ அல்லில் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் ஸோ தோஸ் ஐஏ அல்லில் ப்ரொடியூஸ் என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் எந்த என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது அண்டு கேன் ஏடு என் அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன். ஸோ அந்த என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா தன்னுடன் அந்த என்சைம்ஸ் தன்னுடன் வேற ஒரு பொருளை சேர்த்திக்குது. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா என் அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன் என்ஏஜியை சேர்த்திக்குது. இப்படி சேர்த்துனா தான் அதாவது என் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸை ஐபிஎல்லில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ண பிற்பாடு என் அசிட்டைல் கேலக்டோ டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் தன்னோட இன்னொரு பொருளை சேர்த்துக்குது. அந்த பொருள் என்ன பார்த்தீங்கன்னா என் அசிட்டைல் கேலக்டோசமைன் என்ஏஜின்னு சொல்ல என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அமைன் குரூப். ஸோ அந்த தொகுதி தன்னோட சேர்த்துக்குது. இப்படி சேர்த்துன பிற்பாடு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ பிளட் குரூப் கிடைக்கும். அதே மாதிரி பி பிளட் குரூப்னா பாருங்கள். ஸோ பி பிளட் குரூப்பில் ஐபி அல்லில் ஒருவேளை அங்கே பி பிளட் குரூப்பாக இருந்தால் ஐபி அல்லில் என்கோட்ஸ் ஃபார் தி என்சைம் கேலக்டோ டிரான்ஸ்ஃபரேஸ். அந்த ஐபி அல்லில் என்ன பண்ணணும்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் சேம் அதே என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது எதை ஆட் பண்ணிக்கணும்னா கேலக்டோஸ் டு த ப்ரீகர்சர். ஓகே, இது என்ன பண்ணோம்னா பி பிளட் குரூப்பில் அந்த கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா, அந்த ஐபி அல்லில் ப்ரொடியூஸ் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பி பிளட் குரூப்பில் அந்த கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா தன்னோட இன்னொரு பொருளை சேர்த்துக்கும், கேலக்டோஸை சேர்த்துக்கும். அப்போ கடைசியில் நம்மளுக்கு ஒரு ப்ரீகர்சர் ஒரு முதன்மை பொருள் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த பொருள் உற்பத்தியான பிற்பாடு பி பிளட் குரூப் ஃபார்ம் ஆகும். ஓகே, தட்மீன் அதை வந்து அந்த ப்ரீகர்சர் ஹச் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ ரெண்டு முடிஞ்சது. பி பிளட் குரூப் என்ன இப்போ கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது எதை சேர்த்துக்குது, ஏ பிளட் குரூப் எந்த கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது என்ன பொருளை சேர்த்துக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ ஓ குரூப்பு பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப் ஐஓ ஒருவேளை ஓ பிளட் குரூப்பாக இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல இருக்கிற ஜீன் வந்து ஐஓவாக இருந்துச்சுன்னா அல்லில் இருந்துச்சுன்னா நோ டெர்மினல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ். இதில் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓ பிளட் குரூப்பில் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் நோ டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸ் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ ஓ பிளட் குரூப்பில் அந்த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ தேர்ஃபோர் this type of blood group is called this kind of allele IO allele is called null allele வெற்று allele. இது ஒரு தெரியுமா இருக்கும் வெற்று allele null allele என்னது வெற்று allele சொல்லுவோம். எந்த வேலையும் செய்யாத வெட்டித்தனமாக இருக்கிற allele சொல்லி வெற்று allele சொல்லுவோம். ஸோ in case of IO allele no terminal transferase enzymes IO allele வந்து டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்லை. சரிங்களா, அப்படி ப்ரொடியூஸ் ஆகாதனால அந்த ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அந்த ஐஓ அல்லில் நல் அல்லில்னு சொல்லுவோம். ஹென்ஸ் கெனாட் ஏட். இது வந்து எதை சேர்த்துக்காது, கேலக்டாஸவோ என்ஏஜி இவோ சேர்த்துக்காது. தன்னோட என்ஜைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் அந்த என்ஜைம்ஸ் என்ஏஜிவோ இல்லை கேலக்டாஸ் தன்னோட சேர்த்துக்குது. இதில் என்ஜைம்ஸே ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ என்ஏஜிஓ இல்லை கேலக்டோஸோ ஸோ இந்த ஓ அல்லியில் வந்து ஓ பிளட் குரூப்பில் வந்து ஃபார்ம் ஆகிறதுல இணையறதும் கிடையாது. ஒரு 3 மார்க் கொஸ்டின் இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் இப்போது ஃப்ரம் த பீனோடைப் காம்படிஷன் சரிங்களா. ஸோ வெளிப்புற தோற்றத்தினுடைய அமைப்பில் ஒன்றிணைப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எவிடென்ட் தட் அல்லீல் ஐஏ அல்லீல் ஐபி ஆர் டாமினன்ட். ஓகே, இப்போ ஐஏ அல்லிலும் ஐபி அல்லிலும் ஆர் டாமினன்ட். சரிங்களா, ரெண்டுமே ஓங்கு பண்பு கொண்டது. இப்போ ஓ பிளட் குரூப்பும் சரி ஐஏ ஏ பிளட் குரூப்பு ஓ பிளட் குரூப் இல்லை அதில் இருக்கிற ஜீன்கள் ஐஏ அல்லில் ஐபி அல்லில்
ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று டாமினேட், யாரும் யாருக்கும் சலச்சல, ரெண்டும் ஒரே வசதி வாய்ப்பு. ஏ பிளட் குரூப் வந்து நான் தான் பெரிய ஆளுச்சுன்னா கூடவே பி பிளட் குரூப்பும் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லும். சரிங்களா? இப்போ ஏ பிளட் குரூப் பி பிளட் குரூப்பாக மிரட்டுறவோ அதனுடைய செயல்பாட்டை அதனுடைய ஆக்டிவிட்டிவோ இன்னும் நம்மளுடைய தடுக்க முடியாது. அதே மாதிரி பி பிளட் குரூப்புக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஏ பிளட் குரூப்பினுடைய ஆக்டிவிட்டிவோ அதனுடைய செயல்பாட்டுவோ தடுக்க முடியாது. ரெண்டு ஈக்குவலாக எக்ஸ்பிரஸ் ஆகி ஈக்குவலாக தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்து. சரிங்களா? அப்படி ஈக்குவலாக வெளிப்படுத்தி ஒரு கேரக்டரை ஃபார்ம் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால, யாரும் யாருக்கும் சலிக்காமல் ஒரே ஈக்குவலாக ஃபங்க்ஷன் ஆகிறனால இந்த மாதிரி அள்ளியில் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கேரக்டரை கோடாமினன்ட், இணை ஓங்குதன்மைன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கோடாமினன்ட் இணை ஓங்குதன்னு சொல்லுவோம். ஃப்ரம் த phenotype காம்பினேஷன் இட் இஸ் எவிடென்ட் தட் அல்லீல்ஸ் ஐஏ அல்லீல்ஸ் ஐபி ஆர் டாமினன்ட், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலான டாமினன்ட் ஓங்குதன்மை கொண்டது. ஸோ டு ஐஓ, இந்த ஐஏ ஐபி ரெண்டுமே ஓங்குதன்மை. ஆனால் யார் வந்து இதில் ஒடுங்கு பண்பு? ஓ பிளட் குரூப் வந்து ரிசசிவ். ஓ பிளட் குரூப் அப்படிங்கிறது ரிசசிவ் வள்ளியினால் வரக்கூடியது ஓ பிளட் குரூப். ஓ பிளட் குரூப் எல்லாமே அவங்க பாட்டு ரிசசிவ் வள்ளியில் இருக்குது. ஓ அப்போ இந்த ரெண்டுமே யாரை மிரட்டிடுவாங்க? ஓ பிளட் குரூப்பை மிரட்டிடு. ஓ பிளட் குரூப்பாக ஏ பிளட் குரூப்புக்காரனும் ஓ பிளட் குரூப்புக்காரனுடைய ஆக்டிவிட்டியை மிரட்டிடு. அப்போ ஓ பிளட் குரூப்பை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பி பிளட் குரூப்புக்காரனும் ஓ பிளட் குரூப்பாக மிரட்டி. ஏன்னா ரெண்டுமே டாமினன்ட் பண்புகள் இருக்குது. ஐஏ அள்ளியில் ஐபி அள்ளியில் ரெண்டுமே டாமினன்ட் அள்ளீல்கள். அது வந்து ஓ அள்ளியில் இருக்குது இல்லைங்களா, ஓ பிளட் குரூப்பினுடைய அள்ளீல், அந்த அள்ளியினுடைய செயல்பாட்டை தடுத்துடும். அப்போ அந்த செயல்பாட்டை தடுத்து அந்த ஓ அள்ளியில் ஃபங்க்ஷன் அள்ளினா ஓ அள்ளியில் வந்து என்ன சொல்லுவான்? ரிசசிவ் அள்ளில்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொடுத்துருக்கான் பாரு. ஸோ அப்போ ஐஏ அள்ளில் ஐபி அள்ளில் ரெண்டுமே டாமினன்ட். யாருக்கு டாமினண்ட்டாக இருக்குது? ஓக்கு. ஓ பிளட் குரூப்பை கம்பேர் பண்ணுறப்போ ஐஏ ஐபி ரெண்டு அள்ளிலுமே டாமினண்ட்டாக இருக்குது. பட் கோ டாமினட் ஈச் அதர். ஆனால் எந்த ரெண்டு கோ டாமினட் ரெண்டு இணை ஓங்குதன்மையாக இருக்குது? ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும் ஓங்குதன்மையாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் ஒரே டைமில் ஓங்குதன்மையாக உயர்ந்தவர்களாக இருக்கிறனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோ டாமினன்ட் சொல்லுவோம், இணை ஓங்குதன்மைங்கிறோம். பட் கோ டாமினன்ட்டு ஈச் அதர். ஆனால் யார் ரெண்டு மட்டும் ஓங்கி நிற்கிறாங்க? ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐபி, ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐபி. ஐஏ வந்து ஈக்குவலாக ஐபிக்கு ஈக்குவலாக இருக்குது, ஐபி ஈக்குவலாக ஐஏக்கு இருக்குது. அதனால் இந்த ரெண்டு கோ டாமினன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தேர் டாமினன்ஸ் ஹியார்ச்சி கேன் பி கிவன் ஆஸ். ஸோ இதனுடைய படிநிலைகள் இந்த ஓங்குவன்மை படிநிலை சொன்னோம்னா ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐபி. சரிங்களா? கிரேட்டர் தேன் ஐஓ. யார் கிரேட்டர் தான் இருக்குது? ஐஓவை கம்பேர் பண்ணுறப்போ ஐஏ ஐபி ஓங்குதன்மை. ஆனால் ஐஏ ஐபியோட கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐபி ரெண்டு வந்து கோ டாமினன்ட்டு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு யாருக்கு டாமினண்ட்டாக இருக்குது? ஐவா ஓ பிளட் குரூப்புக்கு டாமினண்ட்டாக இருக்குது. ஓகே, லிசன். த சைல்டு ரிசீவ் ஒன் ஆஃப் 3 அல்லீல்ஸ் ஃப்ரம் ஈச் பேரண்ட். அப்போ அந்த பிறக்கிற குழந்தை இந்த மேலே சொல்லக்கூடிய 3 அள்ளியில் ஐஏவோ ஐபியோ ஐஓ இந்த 3ல் ஏதாவது ஒரு அள்ளியில் தங்கிட்ட வாங்கிக்குவாங்க. த சைல்டு ரிசீவ் ஒன் ஆஃப் த 3 அல்லீல். இந்த 3 அள்ளியில் ஐஏ ஐபி ஐஓ இந்த 3ல் ஏதாவது ஒரு அள்ளியில் குழந்தை ஈச் பேரண்ட் வந்து வாங்கிக்குவோம். ஸோ கிவிங் ரைஸ் டு பாசிபிள் டைப் ஆஃப் ஜீனோடைப். ஸோ அதனுடைய அந்த வாங்கின அள்ளியினுடைய பேஸ் பண்ணி ஜீனோடைப், சரிங்களா, அந்த ஜீன்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அண்டு 4 பாசிபிள் அப்படி ஆமாச்சுன்னா 4 பாசிபிள் குரூப், சரிங்களா. ஸோ அந்த ஜீன்கள் உள்ள அந்த ஐஏ ஐபி ஐஓ அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 4 வகையான பிளட் குரூப் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜீனோடைப் சார் ஐஏ வரலாம். அவங்க அந்த குழந்தை இப்போது ஒருவேளை ஒரு குழந்தை வந்து ஏ பிளட் குரூப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஏ பிளட் குரூப்பாக இருக்குது, பியூர் ஏவாக இருந்துச்சுன்னா ஐஏ 2 அள்ளியில் இருக்குது. ஒருவேளை அதே பிளட் குரூப் இன்னொரு வகையில் ஏ பிளட் பரவி உண்டு ஐஏ ஐஓ. இப்போ இந்த ஏ வந்து டாமினன்ட், இந்த ஏ டாமினன்ட்டு ஓ ரிசசிவ், அப்போ ஓ ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்போ அந்த ஏ டாமினண்ட்டாக இருக்கனால அந்த குழந்தையில ஜீன்கள் ரெண்டு வேறு தான், ஐஏ ஐபின்னு 2 ஃபார்மேட் இருக்குது. ஆனால் பிறக்கிற குழந்தை டாமினன்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறனால ஏ பிளட் குரூப்பாக தான் பிறக்கும். ஒருவேளை ஒருத்தருடைய ஜீனில் உடம்புல 2 ஜீன் ரெண்டுமே ஐபியாக இருக்குது. இப்போ ஐபிஐபின்னா பிறக்கிற குழந்தை பி பிளட் குரூப் தான் வரும். ஒருவேளை ஒரு குழந்தையில் ஐபிஐஓவாக இருக்குது, 2 அள்ளிலுக்கு அந்த 2 அள்ளியில் தான் பிளட் குரூப் வந்து ஃபார்மாக இருக்க காரணமாக இருக்குது. அந்த 2 சொல்லிடுச்சுங்களா, பி பிளட் குரூப்போ ஓ பிளட் குரூப்போ, சரி ஐபிஐஓ 2 அள்ளியில் இருக்குது. இந்த 2 அள்ளியில் ஓ அள்ளியில் வந்து ரிசசிவ் ஒடுங்கு பண்பு, அதை வேலை செய்யாது. அது வேலை செய்யணும்னா பக்கத்தில் வந்து உயர்ந்தவர்கள் டாமினன்ட் இல்லாமல் இருந்தால் ஓ வேலை செய்யும். இப்போ ஓ வந்து வேலை செய்யாது, ஏன்னா பக்கத்தில் யார் இருக்கிற பி வந்து ஏன்னா பி டாமினன்ட். இப்போ பி இருக்கிறனால ஓ வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது. இப்போ பி வந்து டாமினேட் பண்ணாலும் பி பிளட் குரூப் வரும். ஒருவேளை ஐபிஐஓனா இந்த ஓ வந்து ஓவர் இடம்ல ரிசசிவ் பி தான் நம்மளுக்கு கணக்கு, பி தான் உருவாகும்.
ஒருவேளை ஐஏஐபி இப்படி வந்துச்சுன்னா ரெண்டுமே கோடாமினண்ட்டாக வருது. அப்படி வந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தை ஏபிவே பிளட் குரூப்பாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே ரிசசிவ் ஐஓ இருந்துச்சுன்னா ரெண்டுமே ரிசசிவாக இருந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தை ஓ பிளட் குரூப்பாக தான் கிடக்கும். சரிங்களா? ஓ வந்து எந்த இடத்துல கலக்குதோ அதன் அடிப்படையில் இருக்கும். அங்கே டாமினன்ட் இல்லாமல் வெறும் ஓ மட்டும் இருந்தால் ஓ ரிசசிவ் அதே ஓ கிடைக்கும். நான் அந்த ஓ வந்து ஏ கூட சேர்ந்ததுன்னா ஏ தான் கிடைக்கும். ஓ வந்து ரிசசிவ் ஆயிரு, அது வந்து ஒடுங்கிடும். ஓ மட்டும்தான் ஏ மட்டும் ஓங்கி நிற்கும். சரிங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி த ஜெனட்டிக் பேஸ் ஆஃப் ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப். மரபியல் அடிப்படையிலான ஏபிஓ ரத்த தொகுதி எப்படி பாருங்கள். இப்போ இங்கே மேலே பாருங்கள், ஜீனோ டைப் கொடுத்துருக்குங்களா. தமிழில் சொன்னால் மரபு வகைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது ஏபிஓ பிளட் குரூப் பீனோ டைப். சரிங்களா? ஏபிஓ பிளட் குரூப்பின் புறத்தோற்ற அமைப்புகள். அதே மாதிரி ஆன்டிஜென்ஸ் ப்ரெசன்ட் ஆன் தி ரெட் பிளட் செல்ஸ். ஸோ அந்த ஏற்கனவே படத்தை காமிச்சிட்டேன். ஆர்பிசிக்கு மேலே எந்த ஆன்டிஜென் இருந்தால் ஏ குரூப்னு சொல்லுவாது. அதே மாதிரி பிஏபி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மாதிரி ஆன்டிபாடி ப்ரெசன்ட் ஆனது பிளட் பிளாஸ்மா. அதே பிளட் பெர்சனில் அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் இருக்கும் பிளட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஏ குரூப் பார்க்கலாம். இப்போ ஏ பிளட் குரூப்னா அவங்க பிளட் குரூப் ஏன்னா என்னென்ன ஜீனோடைப் என்னென்ன அள்ளியில் இருக்கும், ஐஏன்னு 2 அள்ளியில் இருக்கும். ஸோ அவங்களுடைய பிளட் டைப்பு ஏ பிளட் டைப். எனக்கு ஏ வந்தால் ஏ குரூப்பாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஏ பிளட் குரூப் அப்படின்னா அவங்களுடைய ஆர்பிசி மேலே எந்த ஆன்டிஜன் இருக்கும், ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஸோ இவங்களுடைய ரத்தத்தை எடுத்து நம்ம வடிகட்டினோம்னா அதில் இருக்கிற சீரத்தில் என்ன ஆன்டிபாடி இருக்கும், ஆன்டிபாடி பி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது ஒருவேளை அவங்களுடைய பிளட் குரூப் அவங்க உடம்புல இருக்கிற அள்ளியில் வந்து ஐஓன்னு இருக்குது. ஏன்னா ஏ டாமினேட் ஓ ரிசசிவ். இப்படி 2 அள்ளியில் விதவிதமான அள்ளியில் இருந்துச்சுன்னா எது டாமினேட் பண்ணு, ஏ தான் டாமினேட் பண்ணு. அப்போ ரத்த தொகுதி இவங்க வந்து ஏ பிளட் குரூப்பாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆன்டிஜனுக்கு ஏ ஆன்டிஜன், அதே மாதிரி ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி. ஏன்னா ஏற்கனவே ஏ பாட்டம். ஒருவேளை ஒருத்தனுடைய பிளட் அவங்களுடைய பாடியில் பார்த்தா 2 அள்ளியில் இருக்குது. ஐபின்னு 2 அள்ளியில் இருக்குது. சரிங்களா? ஐபின்னு 2 அள்ளியில் இருக்குது. ஸோ அவங்களுடைய பீனோடைப் எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ அவங்களோட பீனோடைப் வீச்சில் பார்த்தீங்கன்னா பிளட் தொகுதி வந்து பி பிளட் குரூப். ஏன்னா இங்கே பி பிளட் குரூப் வந்துச்சுன்னா ஸோ பி அள்ளியில் இருந்துச்சுன்னா பி பிளட் குரூப் தான் வரும். அப்போ அதே மாதிரி இந்த பின்னு வந்துச்சுன்னா ஆன்டிஜன் பி தான் வரும். அதாவது ரத்த ஆர்பிசிக்கு மேலே பி ஆன்டிஜன் இருக்கும். அதே அவங்களோட பிளட்டை ஃபில்டர் பண்ணி சீரத்தை பிரிச்சிங்கன்னா ஆன்டிபாடியே இருக்கும். சரிங்களா? அப்போ அதாவது ஆன்டிபாடி ஆப்போசிட்டாக தான் இருக்குது. பி பிளட் குரூப்னா ஏ ஆன்டிபாடி அப்படி டேரெக்டாக வச்சுக்கலாம். ஏ பிளட் குரூப்னா பி ஆன்டிபாடி இருக்கும். ஒருவேளை ஐஓன்னு இருக்குது. ஐஓ அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இங்கே வந்து பி டாமினன்ட்டு ஓ வந்து ரிசசிவ். அப்போ ஓ வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது. சேம் அப்புறம் அப்படி வந்து பி பிளட் குரூப் தான் வரும். ஸோ ஆன்டிஜன் ஆர்பிசிக்கு மேலே பி ஆன்டிஜன் தான் இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஒருவேளை இவங்களுடைய ஒருத்தருடைய உடம்புல ஐபி ரெண்டுமே டாமினன்ட் ஜீனுக்கு டாமினண்ட்டாக இருக்குது. அள்ளிலுக்கு ஐபி. அப்போ ரெண்டுமே இருக்கனால ஏ வந்து அதோட வேலையை செய்யும், பி அதோட வேலையை செய்யும். அப்போ அதனால் பிளட் குரூப் எப்படி ஃபார்மாக இருக்கணும், எப்படி இது ஒரு புது வகையான ஏபி பிளட் குரூப்னு ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் 2 ஆன்டிஜனுமே இருக்குது. ஆர்பிசிக்கு மேலே ரத்த சிவப்பணுக்கு மேலே ஏ ஆன்டிஜனுக்கு பி ஆன்டிஜன் இருக்குது. சரிங்களா? ஆனால் ஆன்டிபாடி நெய்தர் ஆப்சண்ட். ஏபி பிளட் குரூப்பில் ஆன்டிபாடி இருக்காது. ஏ ஆன்டிபாடியோ ஆன்டிபி ரெண்டுமே இருக்காது. ஒருவேளை ஐஓன்னு எடுத்துக்கலாம். ஐஓ இருந்துச்சுன்னா ஐஓ பிளட் குரூப் வந்து 2 ரிசசிவ் இருந்துச்சுன்னா டைப் ஓ பிளட் அதே ரிசசிவ் ஓ பிளட் குரூப் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இவங்களுக்கு என்ன கிடையாது, நெய்தர் ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் ரெண்டுமே கிடையாது. ஆனால் ஆன்டிபாடி வச்சு ரத்தத்தை பிளட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா ஏ ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி ரெண்டுமே இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ திஸ் இஸ் த வாட் ஜெனட்டிக் பேசஸ் ஆஃப் ஹியூமன் பிளட் குரூப்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட். இதை வந்து பேசிக்கு பார்த்துங்க. ஸோ டுடே வீடியோ இஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ. இது நெக்ஸ்ட் வீடியோ. டோன்ட் ஸ்கிப் வீடியோ. கீப் வாட்சிங்.